அனைத்து அன்புள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகிய இருவரையும் வணங்கி இப்பதிவை வெளியிடுகிறேன். முக்கியமான பதிவு. அதிமுகவை சேர்ந்த 3 எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவிகளை ரிசைன் பண்ணிட்டு தாவேகாவில் புதிய கட்சியில் சேர்ந்திருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். காரணம் என்னவென்றால், இவர்கள் நின்று ஜெயித்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில். மக்கள் ஓட்டு அளித்தது இரட்டை இலைக்கு. மக்கள் வாக்கு அளித்தது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்காகவும் புரட்சித் தலைவர் அம்மாவுக்காகவும் தற்போது கழகத்தை கட்டி காத்து வரும் அண்ணன் எடப்பாடியாருக்காகவும் தான் வாக்களித்தார்கள். இதில் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டும் என்பது, கிட்டத்தட்ட 31 வருடங்கள் ஆண்ட கட்சியிலிருந்து கொண்டு எல்லா சுக துக்கங்களையும் அனுபவித்துவிட்டு பதவிக்காக, தங்களுடைய சுயநலத்துக்காக இவர்கள் எல்லோரும் தாவேகாவில் இணைந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன், அதிமுகவை யாராலும் எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது. அதிமுக என்ற தொண்டன் என்ற முறையில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த துண்டு என்பது கடைசி இறுதி வரைக்கும், நமது உயிர் பிரிகிற வரைக்கும் நமக்கூடே தான் இருக்கும் என்பதை எல்லா தொண்டர்களும் உறுதியாக வைத்திருப்பார்கள். யோசித்து பார்க்க வேண்டும். உங்களுக்காக வாக்களித்த மக்களுக்காக நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இனிமேல் இந்த மாதிரி வாக்கு கேட்டு வருவர்கள் முன்னரே நான் கூறியது போல் நன்கு அறிமுகமானவர்களாக இருக்கார்களா என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, எந்த ஒரு சூழ்நிலையிலும் மக்களுடைய அனுமதி இல்லாமல் நாங்கள் பதவியை ராஜினாமா செய்ய மாட்டேன் என்ற உறுதியை வாங்க வேண்டும். சுயநலத்துக்காகவும் தங்களுடைய கோட்பாட்டிலிருந்து பிரிந்து சென்றிருக்கிறார்கள். மாண்புமிகு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சொல்கிறார், புதிய அதிமுகவை மக்கள் பார்க்கிறார்கள் என்று. அதிமுக என்பது ஒன்றுதான். அது புரட்சித் தலைவர் என்பவரால் தொடங்கப்பட்ட இயக்கம் மட்டும்தான். அதில் ஒரு தொண்டனை கூட உங்களால் இழுத்து கொள்ள முடியாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். கண்டிப்பாக, நிச்சயமாக விரைவில் இதற்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு வரும். தொண்டர்கள் அனைவரும் அமைதியாக இருக்கவும், கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்ப்பு வரும். மாயசக்திகள் கொஞ்ச நாள் தான் இருக்க முடியும். மாயசக்திகள் இருக்க முடியாது என்பது தெரியும். மேலும் மேலும் நான் சொல்லுவது, இந்த நேரத்தில் தொண்டர்கள் தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்திக் கொள்கிறேன். இவர்கள் எல்லாம் பதவி ஆசை பிடித்தவர்கள். இவர்களால் பதவி இல்லாமல் இருக்க முடியாது. ஆகவே அதிமுக மீண்டும் ஒரு பொலிவு பெறும் என்பதை கூறிக்கொள்கிறேன். மக்கள் யாரும் இது மாதிரி கட்சி மாறுவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவர்களை அனுமதிக்கக்கூடாது என்பதை இந்த பதிவின் மூலம் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். யோசித்து பார்க்க வேண்டும். அன்னைக்கு நீங்கள்லாம் என்ன சொல்லி ஓட்டு கேட்டீங்க? ரெட்டலைக்கு தானே ஓட்டு கேட்டீங்க. இன்றைக்கி போய் கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்ம சாதத்தில் எண்ணெய் போட்டு சாப்பிட்றோம், சாதம்தான் சாப்பிட்றோமா என்பதை மனதில் நினைத்து வைத்து கொள்ள வேண்டும். இந்த 3 பேரையும் அந்தந்த தொகுதியில் உள்ள மக்கள் கண்டிப்பாக மன்னிக்க மாட்டார்கள்.
இடைத்தேர்தல் கண்டிப்பாக ஒரு புதிய திருப்புமுனையாக தேர்தல் அமையும் என்று கூறிக்கொள்கிறேன். கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். தைரியமாக இருங்கள். புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா இவர்களுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கும் வரை அதிமுகவை எந்த கும்பனாலும் அழிக்க முடியாது. குதிரை பேர அரசியல் என்றும் வெற்றி பெறப் போவதில்லை. எல்லோரும் மனம் திருந்தி கண்டிப்பாக ஒரு நாள் வந்து கழகத்தில் இணைவார்கள். அப்பொழுது பார்த்து கொள்ளலாம். ஆகவே வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். தைரியமாக இருங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.